இப்போ என்னுடைய அனுபவத்தில் இந்த திருமணம் ஏன் தடையாகுது, அதே போல் திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் லேட் ஆகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஆசான்கள் சொல்லி தந்தது. அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, 7ஆம் இடத்தை பார், திருமணம்னா 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், சுக்கிரன் பார், அதாவது கலத்திரக்காரகன் சுக்கிரன் செவ்வாய் இதையெல்லாம் பாருங்க. அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி மண்டையை பிச்சுட்டு போனது தான் பாக்கி. ஏதாவது 1-2 ஜாதகத்துக்கு வருமே தவிர எல்லா ஜாதகத்துக்கும் வரணும் இல்லை, அதுதானே விதி அப்படிங்கிறது. இதில் என்னுடைய அனுபவத்தில் இந்த அதாவது ஒரு 10 ரூல்ஸ் மட்டும் எழுதி வச்சேன். அந்த விதிப்படி தான் அந்த சம்பவம் நடக்கும், அதாவது திருமணமோ இல்லை நல்லதோ கெட்டதோ. இப்போ இதில் விதிவிலக்கு அப்படின்னு ஒரு சிலர் சமாளிக்கிறது. இந்த விதிவிலக்குங்கிற சமாளிப்பெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. அதாவது 10 ரூல்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த 10 ரூல்ஸில் ஒரு ரூல்ஸாவது சம்மந்தப்பட்டால் அந்த திருமணம் நடக்குது, லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக நடக்குது, சம்மந்தப்படலைன்னா நடக்கலை. இவ்வளோ தான் எளிமையாக சொல்லிட்டு போகக்கூடியது. அதே போல் இந்த விதிகளை சொல்லிடுறேன். அதே போல் குழந்தை பேருன்னா நான் 5ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல, 5ஆம் அதிபதி எடுக்கிறதில்ல, குருவை எடுக்கிறதில்ல. அப்போ எதை எடுக்கிறேன், அந்த திசை புத்தியின் அடிப்படையில் தான் எடுக்கிறேன். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர், சம்மந்தப்படலைன்னா இல்லை. சரி, இருந்தாலும் அதை எங்கள் அப்பார் சொல்லுவார், ஜோதிடத்தை பற்றி ஒரு நாள் முழுவதும் இல்லை, 2 நாள் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு விளக்கத்தோடு பேசினா அது பிரயோஜனப்படும், விளக்கமெல்லாம் பேசினா அது வீணாக போகும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு போர்டு வைங்க அப்படின்னு சொல்லி 1-2 ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தோட விளக்கம் தருவேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஆணி ஜாதகம். அதே போல் இந்த உடன்பிறப்புகள், அதுக்கு பேர் துருவ கணிதம் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க திருட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த துருவ கணிதம் வச்சுட்டு தான் அந்த உடன் பிறந்தவர்கள் ஜாதகரோட பிறந்தவங்க எத்தனை, அப்பா கூட பிறந்த எத்தனை, அம்மா கூட பிறந்த எத்தனை, இதையெல்லாம் ஒரு ஜோதிடர் முதலையே சொன்னது இவர் அருமையாக சொல்கிறாரு. அப்போ இவருக்கு அப்போ நடக்க போகிறத தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஆனால் நானும் என்ன பண்ணுறேன், அந்த ஜாதகர்கிட்ட கேட்பேன், உடன் பிறந்தவங்கிற 2 பேரா 3 பேருங்களா அப்படின்பேன். அவங்க நான் 3ன்னு சொன்னேன், இல்லைங்க 2 பேர் தாங்க. இல்லை அப்பா கூட பிறந்தது எத்தனை பேரானா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு புடம் போடுற மாதிரி ஆகி போச்சு ஆரம்பத்தில். இருந்தாலும் நான் அவங்ககிட்ட கேட்பேன், இந்த ஜாதகம் சரியான தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தாங்க கேட்டேங்க அப்படின்னு ஒரு சமாளிச்சுக்குவேன். உண்மையை பேசுகிறது தானே நம்ம ஜோதிடது. அதாவது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசக்கூடியது. சரி, இந்த ஜாதகருக்கு 18/6/1970 பிறந்தவர், 9:42 PM பிறந்தவர். அதாவது 70 பிறந்தவருக்கு இன்னும் திருமணம் இல்லை. அது ஏன் திருமணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கலியுக காலத்தில், அதாவது பெண்ணு வந்து ஒரு 2 டிகிரி வாங்கிக்கிங்க, பையன் ஒரு 2 டிகிரியாவது வாங்கியிருக்கணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு 5 ஏக்கரா இருக்குதுங்க, பையனுக்கு ஒரு 6 ஏக்கராவது இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ திருமணத்தை பொருளாதாரத்தால் தான் நிர்ணயிக்கப்படுதா அப்படின்னா அது கிடையாதுங்க. அதாவது படித்த பிள்ளையும் படிக்காத பையனும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுபோல் நிறைய ஜாதகம் நான் பார்க்குறேன். திருமணங்கிறது பொருளாதாரத்தை வச்சு இல்லை, அந்த சாக்காட்டு, அந்த திருமண காலம் வரலின்னு அர்த்தம். அதுக்காக இப்படி சாக்காட்டு வச்சு தள்ளிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதை அறியாமல் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், கேது தோஷம், இதனால இந்த தோஷத்தினால தள்ளிட்டு போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அப்போ ஒரு சம்பவம் நடக்கணும், திசை புத்தி அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது. சரி, இந்த ஜாதகர் பாருங்கள், மகர லக்னம். இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லக்னத்துக்கு அதாவது 3ஆம் இடம்னா இளைய சகோதரம். 3ஆம் அதிபதி லக்னத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ மறையக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உடன்பிறப்புகளை நீங்கள் எளிமையாக எடுத்துக்குவீங்க. 3ஆம் அதிபதி லக்னத்துக்கோ அதாவது 3ஆம் இடத்துக்கோ மறையக்கூடாது, லக்னாதிபதிக்கும் மறையக்கூடாது. இப்போ இளைய சகோதரன் சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4 அதுங்க இருக்குது, 10 மறையில. ஆனால் இதுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால அப்போ பின்னோக்கி வருமா, அப்போ 3ஆம் இடத்துக்கு மறையல, ஏன் லக்னாதிபதிக்கு மறையல. அப்போ இளைய சகோதரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி, இவருக்கு முன்னாடி மூத்த சகோதரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, மூத்த சகோதரம்னா 11 செவ்வாயா, அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு 8க்கு போயிடுச்சா, லக்னத்துக்கு 6க்கு போயிடுச்சா. அப்போ இவருக்கு மூத்த சகோதரம் இல்லை, இவர் தான் மூத்த சகோதரம், இளையது
ஒரு சகோதரி இருக்கு. அப்போ மொத்தம் 2 பேர். சரி, இவருக்கு வசதியானவரா வசதி இல்லாதவரா? அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு. ராகுனா பிரம்மாண்டம், பெருசுன்னு அர்த்தம். அதே போல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ராகுனா 3ன்னு அர்த்தம், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது. கேதுனா 5ன்னு அர்த்தம், புதன்னா 2ன்னு அர்த்தம். மற்றதுக்கெல்லாம் ஒரே ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் புதன் இருந்தால் 2 பேரும் அவங்க கூட பிறந்தவங்கன்னு சொல்லுங்கள். அவங்க 5ல் புதன் இருந்தால் 2 குழந்தையானு கேளுங்க. அப்போ தனித்த புதன் 7ல் இருந்தால் 2 தாரமானு கேளுங்க. இல்லைன்னா ஒரு பெண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி அடுத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிங்களான்னு கேளுங்க. அப்போ புதன்னா 2, ராகுனா 3. அப்போ ராகுங்கிறது ஒரு 3ன்னு வச்சுங்க. இந்த குருங்கிறது பெரும் பணமா? குரு பார்க்குது 5ஆம் பார்வை 2ஆம் இடத்த. அப்போ இவர் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாமா? அதே போல் படிப்பு அப்படின்னு இவர் படிச்சிருப்பாரா? அதாவது படிச்சிருந்தா தானே இது பண்ணுவாங்க. இவர் படிச்சிருப்பார். படிப்புனா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது, 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும் படிப்பு. 3ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் 10th படிச்சிருப்பாங்க. அப்போ 3ஆம் இடம் கெட்டு போய் புதன் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு மட்டும் எடுத்துங்க. 3, 4 சம்மந்தப்பட்டால் +2 வரைக்கும் படிச்சிருப்பாங்க. 5ஆம் இடம் 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கோ, 5ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி, எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு 5ல் புதன் இருக்கு. புதன்னா 2ன்னு சொன்னால் அப்போ 2 டிகிரி வாங்கியிருப்பாருன்னு சொல்லலாம்ல. இவ்வளோதான் எளிமை. அப்போ இவர் படிச்சிருக்காரு. அதே போல் லக்னத்தை சுக்கிரன் பார்க்குது, நல்லா சிவப்பாக அழகாக இருப்பார். அப்போ இவர் நல்லா அழகு இருக்குது, வசதி இருக்குது, பெரிய வசதி இருக்குது, படிப்பு இருக்குது. ஆனால் இவருக்கு திருமணம் இதுவரை இல்லை. இப்போ எவ்வளோ 54 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 7ல் சுக்கிரன் இருந்து அழகான மனைவி வரும் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க, எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ அழகான மனைவி வந்திருக்கலாமில்ல, ஏன் வரல? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திசையின் அடிப்படையில் தான் நான் போகிறேன். இவர் பிறக்கும்போது 9 வருஷம் 11 மாதம் 24 நாள். அதாவது புதனுக்கு அடுத்தது கேது. கேது ஒரு 7 வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ, 16. கேதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிர திசை ஒரு 20 வருஷம். அப்போ 36 வயசு ஆகுது. 36 வயசு திருமண காலம் தானே. அப்போ திருமணத்தை கொடுத்துருக்கலாம்ல. 7ல் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நடக்கணும் இல்லை, ஏன் நடக்கலை? நான் அப்போ என்ன பண்ணேன், என்னுடைய அனுபவத்தை நான் கண்டதில் அந்த 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படின்னா, இந்த திசாநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கணும், அல்லது 9ஆம் அதிபதி கூட சேரணும், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கணும், அல்லது 9ஆம் அதிபதியாவது திசாநாதனுடன் சேரணும், இல்லை திசாநாதன் சாரம் வாங்கணும், திசாநாதனோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வரணும். தொடர்பு வந்தால் தான் திருமணம். இது 100% துல்லியமாக சொல்லக்கூடியது. இங்கே எல்லாருமே நிறைய பேர் எல்லாருமே திருமணமானவங்க தான். அவங்க பசங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி டவுட் இருந்தால் என்கிட்ட நேரடியாக இப்போவே கேட்டு நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்லித்தரேன்னா, இந்த ஜோதிட அனுபவ கருத்து என்னோட போயிடக்கூடாது. இப்போ அதாவது பலருக்கு வழிகாட்டணும், நீங்கள் தெரிஞ்சு பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனுபவங்களை சொல்லித்தரேன். அதே போல் அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது, திசாநாதன் அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது. இந்த ரூல்ஸும் ஒன்று வச்சுங்க. சரி, இப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியான புதனுடன் சேரலை, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கலை. அதனால தான் டேட் ஆஃப் தந்திருக்கேன், கரெக்டாக இருக்கும், நீங்கள் போட்டுங்க. ஏன்னா நவாம்சம் நான் போடலை. அப்போ சுக்கிர திசையில் நடக்கல. சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை வந்தது. அந்த சூரிய திசையிலையாவது நடக்குமா? அந்த சூரியன் ஒரு 6 போட்டிங்கன்னா 42 வயசு. சூரிய திசைன்னா அதே சூரியன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, இங்கே 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்காது. அப்போ சூரிய திசையில் இல்லை. சூரிய திசைக்கு அடுத்தது சந்திர திசை வந்தது. சந்திரன் ஒரு 10 போட்டிங்கன்னா 52. சந்திர திசையில் நடந்திருக்கலாம் இல்லை. அப்போ சந்திரன் அதே போல் லக்னத்தை பார்க்கல. இப்போ அந்த சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா புதன் சாரம், 9 கூடையவன் சாரமே தான் வாங்கியிருக்கு. அப்போ சந்திர திசையில் நடக்கலாம் இல்லை. அதே மாதிரி 9ஆம் அதிபதியே சந்திரன் பார்க்குது. அப்போ சந்திர திசையில் நடந்திருக்கலாம் இல்லை, ஏன் நடக்கலை? ஆனால் அந்த திசாநாதன் பாதகத்தில் போய் உட்காந்துருக்கு. அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது. திரிசூனியமாக இருந்தால் கூட போராடி கிடச்சிங்க. அப்போ சந்திர திசையில் இவருக்கு நடக்கலை. இந்த சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் திசை வருது, அதுலையாவது நடக்குமா? அதாவது செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் போட்டிங்கன்னா 59 வயசு.
அந்த செவ்வாயும் அதே போல தான் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, சாரமும் வாங்கலை. அப்போ 59 வயசு ஆச்சு, இவருக்கு இன்னும் திருமணம் இல்லை. அப்போ இது போல் ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்ததுமே ஒரு 2 நிமிஷத்துலேயே சொல்லிடலாம் இவருக்கு திருமணம் உண்டு இல்லை. இல்லை சம்மந்தப்படுதுன்னா எப்போ சம்மந்தப்படுது, முதல்ல திசைக்கு வாங்க. திசை சம்மந்தப்பட்டால் தான் நம்ம புத்தி அந்தரம் அதெல்லாம் அப்புறமா போகணும். அப்புறம் தான் சம்மந்தப்பட்டால் தான் நம்ம புத்திக்கு போகணும். அடுத்தது அந்தரத்துக்கு போகலாம். இன்னும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் போகலாம். இது யாரோட ஜாதகம்? வசதியானவர் இவர், அதாவது படிச்சிருக்காரு, அதாவது இப்போ காங்கிரஸில் இருக்காருல்ல, அதாவது ராகுல் காந்தி ஜாதகம் போட்டிருக்கார். அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவருக்கு வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, நேரம் இல்லையா, ஏன் திருமணம் நடக்கலை? இப்போ அப்பா கூட பிறந்தது எத்தனை? அப்பானா 9ஆம் இடமா, புதன்னா 2ன்னு சொல்லியிருக்குன்னா அப்பா கூட பிறந்தது. சரி, இதுலேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதாவது இதில் காதல் திருமணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5, 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம். இது நாங்கள் இப்போ ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டு தான் அங்கே வரேன். ஆனால் நான்ங்கிற சனி சம்மந்தப்படாமல் ஒருத்தர் காதல் திருமணம் இல்லை பாருங்கள். இதில் அப்பா அம்மா காதல் திருமணம், அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ அம்மான்னு சொன்னால் 4ஆம் அதிபதியா, செவ்வாய் போய் எங்கே உட்காந்துருக்கு? அதாவது மிதுனத்தில் உட்காந்துருக்கா. அந்த செவ்வாய் நேரம் அம்மாவுக்கு 7ஆம் அதிபதி, அம்மான்னு சொல்லக்கூடியது 7ஆம் அதிபதி குரு. அந்த குருவை செவ்வாய் பார்க்குதா? அம்மாங்கிற செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது, குரு பார்க்குதா? இப்போ அம்மாவுக்கு 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கா. அதான் பாவகத்தை பாருங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்ததுலேருந்து 5ஆம் இடத்துல அதாவது குரு இருக்குது, 7 கூடையவன் குரு போய் அங்கே உட்கார்ந்ததுனால அது சம்மந்தப்பட்டது. இந்த சனி செவ்வாயை பார்க்குது. அப்போ சனி சம்மந்தப்படாமல் காதல் இல்லை. அதே போல் ராகு அம்மாங்கிற ஸ்தானத்தை பார்க்குது, கேது அம்மாங்கிற செவ்வாயை பார்க்குது. ராகு அதாவது சனி சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம், 5, 7 சம்மந்தப்பட்டு சனி சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம். அது கூட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால் அடுத்த மதம், அடுத்த ஜாதி, அடுத்த மதம். அப்போ அம்மா வேறு மதத்திலிருந்து கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லாமா? சரி, அப்பான்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. அப்பாவுக்கு அப்பா புதனுக்கு 5 கூடையவர் புதனே தான், அவர் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரா? அப்போ அப்பாவும் காதல் திருமணம்னு சொல்லாமா? இப்படித்தான் நம்ம ஜாதக பலன் எடுக்கிறோம். சரி, ஒரு ஜாதகத்தை போடலான்னு இருக்கிறேன். 7 செவ்வாய் இருக்குது, 7 சனி இருக்குது, அதனால திருமணம் லேட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, சனி 7 இருக்குதுன்னா திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகுன்னா எப்போ? 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 10 வருஷம், அதை சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு சும்மா லேட் ஆகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு சரியாக தெரியலன்னு அர்த்தம். நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அனுபவத்தில் வச்சு தான் நான் பேசுகிறேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். 18/6/1994 பிறந்தது, 10 மணி 44 நிமிடம் AM. ஏன்னா நீங்கள் எல்லாருமே சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்க, உடனே போட்டு பாருங்கள் அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். இது சிம்ம லக்னம், 2ல் சந்திரன், குரு, வக்கரம், ராகு, 7ல் சனி பகவான். இது செவ்வாய்க்கு அடுத்து கேது, சூரியன், புதன், சரி. பாருங்கள், இது ஒரு பெண்ணின் ஜாதகம். 18/6/1994 பிறந்தது, 10 மணி 44 நிமிடம் AM. இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, லக்னத்தில் ராகு இருக்குது, அதனால் இந்த பெண்ணு கூட பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் 3 பேர், லக்னத்துக்கு 3ல் ராகு இருந்தால் 2 பேர், 11ல் ராகு இருந்தாலும் 2 பேர். இப்படி எடுத்துக்கங்க. நீங்கள் எடுத்து அது போல் பலன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த பெண் காதல் திருமணம், இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சனி பகவான்,
இந்த சனி பகவானை 5ஆம் அதிபதி குரு பார்க்குது. அப்போ சனி சம்மந்தப்பட்டுருச்சா? இப்போ காதல்னா ஒரு பக்கத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம காதல் திருமணம்னு சொல்லக்கூடாது. இப்போ இது வரப்போகிற கணவனோ இல்லை மனைவியோ அதையும் லக்னமாக வச்சுக்கணும். அதையும் லக்னமாக வச்சுட்டு அதுக்கு 5 கூடையவன் யார்? புதன். 7 கூடைய சூரியன். அது சேர்க்கையா? அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குதா? அப்போ இது காதல் திருமணம் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்லலாமா? ஒரு பக்கத்தை வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு போனால் என்னாங்க, இந்த பையன் காதலிப்பாங்க, ஆனால் காதல் நிறைவேறுமா அப்படின்னா வரப்போகிற பெண்ணவங்க கணவனோ இல்லை அதுவும் காதலை காட்டணும் இல்லை. அதுக்காக 2 ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதில்ல, ஒரு ஜாதகத்தை வச்சுட்டே பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் அப்படின்னு. சரி, இந்த காதல் திருமணம் எப்போ நடந்தது அப்படின்னா போன 2024 7ஆவது மாதத்தில் நடந்தது. அன்னைக்கு என்ன திசை ஓடிச்சுன்னா குரு திசை, சனி புத்தி, சூரிய அந்த இடத்துல ஓடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. இப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடம் யாரு? செவ்வாய். அந்த 9ஆம் அதிபதி செவ்வாயே குரு பார்க்குதா? 9ஆம் அதிபதியும் குருவை பார்க்குதா? அப்போ செவ்வாய் திசை, அதாவது குரு திசையில் திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்போ குரு 16 வருஷத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும்ல. அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வரணும். இது புத்தி. இந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில் தான் திருமணத்தை கொடுக்கும். இப்போ 5ஆம் அதிபதி யார்? குரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படித்தான் நம்ம பலன் எடுத்து வரணும். குரு, அதாவது குருவுக்கு அடுத்தது சனி, குருவுக்கு அடுத்தது சனி, சனி புத்தி, அதாவது குரு புத்தி, சனி புத்தி இப்படி எடுக்கணும். இப்போ 5ஆம் அதிபதியான குருவை, அதாவது குரு சனியை பார்க்கறதுனால சனி புத்திலேயே கொடுத்தது. இந்த 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அந்தரமாக எடுத்துக்கிறான். அப்போ இந்த லக்னத்தை அதிபதி யார்? சூரியன். சூரிய அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இது காதல் திருமணம். அதே போல் திருமணம் இந்த காலத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஒரே ஒரு ஜாதகம், ஒரு ஜாதகம் மட்டும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 18/4, இதுவும் பெண் ஜாதகம். 18/4/1995 பிறந்தது. அதே போல் 9ஆம் அதிபதி நம்ம சம்மந்தப்பட்ட, சரி அதுவும் இல்லை, 2:40 PM காதல் திருமணம் தாங்க. இந்த பெண்ணு காதல் திருமணம் அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி செவ்வாய், அந்த சனி பகவான் 10ஆம் பார்வை அந்த குருவை தொடர்பு கொள்ளுது. அதுலேயே சனி சம்மந்தப்பட்டுருச்சு. இப்போ இதையே லக்னமாக வச்சா இதுக்கு 5 கூடிய புதன், 7 கூடிய சூரியன் சேர்க்கை. இது அப்போ இந்த பெண்ணு காதல் திருமணம் தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக நம்ம சொல்லலாமா இப்படி சம்மந்தப்படுதுன்னா? அதே போல் இந்த பெண்ணு பிறக்கும் போது, அதாவது சனி திசை 4 வருஷம் 22 நாள். இந்த சனிக்கு அடுத்தது புதன் திசை ஒரு 17ன்னு போடுங்க. அப்போ 21. அதுக்கு அடுத்தது இந்த கேது திசையில் திருமணத்தை கொடுத்தது. இப்போ எதுக்காக கேது திசையில் திருமணத்தை கொடுக்குன்னா, 7ஆம் இடத்துல சனி இருந்தால் திருமணம் தாமதமாகும், லேட்டாகும், வயசானவரை கணவர் அமைவார், இப்படி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் இந்த சனி 7ல் இருந்தாலும் அப்போ இளமையிலேயே 23 வயசில் இந்த பெண்ணுக்கு திருமணத்தை கொடுத்தது. 23 வயசில் திருமணத்தை கொடுத்து. அப்போ இள வயசில் சனி சம்மந்தப்படுது இல்லை. ஏன்னா நான் படித்ததுக்கு நிறைய அனுபவத்தை நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. அப்போ அதாவது சனி சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. இப்போ 9ஆம் இடத்துலையே கேது இருக்குது, அதனால கேது திசை வந்தது, திருமணத்தை கொடுத்தது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 7ல் சனி இருந்து சனி 9ஆம் இடத்தை பார்த்தது, அதெல்லாம் கணக்கில்லை. அதாவது 7ஆம் இடத்துல சனி இருந்தது, அதோட உங்கள் அனுபவம் சொல்லி தந்தது, அதோட நிறுத்திக்கணும். ஆனால் கேது எப்படி சம்மந்தப்படும்? ஆனால் என்னுடைய அனுபவத்தில் 9க்கு சம்மந்தப்படாமல் திருமணம் இல்லை. 9ஆம் இடத்துல கேது திசை நடந்தது. அதே புத்தியில் நடந்தது. சுக்கிரன் 2, 4, 5 கூடையவன். அந்த சுக்கிரனை 5ஆம் அதிபதியான குரு பார்த்ததுனால சுக்கிரனில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது இந்த குழந்தை பேருன்னா நம்ம படித்ததில் என்ன பண்ணுறோம், 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதுதானே குழந்தை பேருக்கு எடுக்கிறேன். ஆனால் நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர்.
அப்போ சம்மந்தப்பட லேட்டானால் லேட்டாக குழந்தை பேர், சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. இது ஒரே வார்த்தையில் என்னுடைய அனுபவம். அப்போ குருவை எடுக்கிறதுல 5ஆம் அதிபதியோ 5ஆம் இடத்தையோ நான் தொடரதில்லை. இப்போ இந்த பெண்ணுக்கு கேது திசை நடக்குது. ஆனால் கேது திசையில் கேது எங்கேயோ 9ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் லக்னத்துக்கு எப்படி சம்மந்தப்படுதுன்னா அந்த கேது லக்னாதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்குது. அதனால கேது திசையில் குழந்தை கொடுத்தது. அதே கேது திசையில் குழந்தை கொடுத்து அதுக்கு 5ஆம் இடம்ங்கிறது சூரியன், சூரிய புத்தியில் குழந்தை கொடுத்தது. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தையை கொடுத்து பிரிவை கொடுத்துருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் பிரிவு எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். இது 100% அனுபவத்தில் நான் சொல்கிறது. அப்போ நிறைய பிரிவு ஜாதகம் இந்த காலத்தில் இருக்குது. நிறைய நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு திசாநாதன் 4, 7, 8, 10, 12 இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும். அந்த ஸ்தானாதிபதியின் திசையாக இருந்தாலும் பிரிவை தரும். இப்போ இந்த அதாவது நம்ம சொல்லுவோம் கேந்திராதிபதிங்க 4, 7, 10 கேந்திர நல்ல இடம். ஆனால் நல்ல இடமா இருந்தாலும் அது பிரிவை தருதில்லை. அப்போ நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி பிரிவு ஜாதகத்தை எல்லாம் பாருங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த ஜாதகருக்கு இருதார தோஷம் இருக்குது, ஒரு தாரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லாமல்ல. அதை விட்டு போட்டு நம்ம பொருத்தம் போடுறோம் அப்படின்னு என்னதான் தங்கமாக பொருத்தம் போட்டாலுமே இந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது தானே நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி பொருத்தம் போட்டு சேர்த்து வச்சாலும் அது பிரிவு ஜாதகம்னு தெரிஞ்சு போகுதில்ல. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பரிகாரத்து மூலிமா ஒரு தாரா தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அதை பரிகாரத்தில் ஒன்று கழிச்சிங்கன்னு சொல்கிறேன். அதே போல் இந்த பெண்ணுக்கு 12 செவ்வாய் இருக்கனால திருமணம் தடை, தாமதம், பிரிவு, அதை செவ்வாய் நீசம் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிறதில்ல. இப்போ அந்த கேதுவுக்கு வீடு கிடையாது, ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. அதன் சாரத்தில் மூலியமாவோ அல்லது அமர்ந்த வீட்டின் அதிபதியின் மூலியமாக தான் வேலை செய்யும். அப்போ அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவன் போய் அது 12 போய் நீச்சமாயிருச்சு. ஆனால் கேது திசையில் தான் திருமணத்துக்கு. அப்போ 12 உள்ள கிரகத்தின் திசைன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு அடுத்தது சந்திரன் நீச்சமாக இருக்குது. சந்திர புத்தியில் பிரிவு கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து அது பிரிவை கொடுத்துருச்சு. சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடந்து ஒரு பிரிவு கொடுத்துருச்சுன்னா அது மறுபடியும் அடுத்த திருமணத்துக்கு 6 வருஷம் ஆகுது. அப்போ 6 வருஷம் அவங்க மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும். அதை விட ஒரு குழந்தையை கொடுத்து பிரிவு கொடுத்ததுன்னா அது இதை விட கொடுமையான விஷயமா இருக்கும். அப்போ ஜோதிடர்களான நம்ம அதாவது பிரம்மனுக்கு அடுத்தபடியாக நம்மளை தான் கடவுளாக வணங்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அதை விட்டு போட்டு பொருளாதாரத்தினால தான் திருமணம் தடையாகுது, வசதி வாய்ப்பினால தான் தடையாகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளை ஆளக்கூடிய கிரகங்களின் திசை புத்தி சம்மந்தப்பட்டால் தான் நடக்கும். அப்போ சம்மந்தம் வரலினா இல்லை அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிருங்க. இது உதாரணமாக ஒரு 2 ஜாதகம் போட்டேன். நீ அடுத்த முறை வேணால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக கொடுக்குறேன். நான் நிறைய வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். நம்மகிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ கூட அடுத்த வர 2ஆம் தேதி சென்னையில் ஒரு வகுப்பு போட்டிருக்கிறேன். ஏற்கனவே சென்னையில் ஒரு வகுப்பு போட்டேன், இது 2வது வாட்டி வகுப்பு போடுறேன். சரி, அது இதுவரை நான் திருமண காலத்தையும் குழந்தை பேரையும் சொன்ன கருத்தை அமைதியாக பொறுமையாக கேட்டு உணர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவரான நிறுவனரான பூபதி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 936 31 48 089. ஒவ்வொரு ஜோதிடர்களும் இது ஏதாவது இந்த திருமண காலம், குழந்தை பேர், அதே போல் அதாவது வீடு, வண்டி, வாகனம், எந்த சந்தேகம் இருந்தாலும், ஜாதக சம்பந்தமான எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை மாலை 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கையில் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு கேளுங்க. நான் ஜோதிடம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்க போகிறது கொஞ்ச நாள். ஆனால் என்னுடைய அனுபவம் பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே போல் நம்ம எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஆனால் குண்டு சட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே தான் பெரிய ஜோதிடர்னு சொல்லிக்கணும். ஆனால் நம்மளெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து உலகம் முழுவதும் நம்மளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா இது போல் பூபதி ராஜா மாதிரி ஆளுங்க. அதனால அவங்களுக்கு தான் நம்ம முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க மாதிரி கருத்தரங்க நடத்துகிறவங்க மூலியமாக தான் என்னுடைய வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்குது.
என்னுடையதுன்னு இல்லை, இந்த ஜோதிடர் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ அவங்க தான் குரு மாதிரி. அதனால் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கணும். சரி, நன்றி, வணக்கம்.